ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பாளைய போலீஸ். கிரிமினல்லாம் கொலை பண்ணிவிட்டு அந்த டெட் பாடியை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சுற்றி இவ்வளோ காடு இருக்குல்ல, இங்கே தூக்கி போட்டு போயிடுறது. அவங்க குடும்பத்தில் ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாளையில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து தோண்டி போச்சுட்டு போயிட்டான். இல்லையா எரிச்சு போட்டிருக்காங்களே, ஏதாச்சும் மண்டை ஓட வச்சிருந்துச்சா நமக்கு தெரியுமா? வெல்கம் டு தா பார்த்துக்கலாம் vlogs. guys, இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னாக்கா பாலாய போலீஸ் லாமா கோம்பா. இந்த பாளைய போலீஸ் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பாளைய போலீஸ். கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சொல்லணும்னா 94 வருஷமாக இந்த பாளைய போலீஸ் வந்து எபர்டனாக இருக்குது. அந்த டைமில் 1930 அந்த டைமில் வந்து கம்யூனிஸ்ட் அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிலாம் குறைக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு 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 செக்யூரிட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஒரு பாளைய போலீஸை கட்டியிருக்காங்க. கட்டி அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பாளைய போலீஸில் தான் பேசியிருக்கோம். இதுதான் அந்த இடம். அதுவும் இல்லாமல் இங்கே தங்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அந்த காலத்தில், அதாவது 1948-49 வந்து யூனிவர்சிட்டி மலாயா வந்து சிங்கப்பூரில் இருந்துச்சு. நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி மலாயா வந்து சிங்கப்பூரில் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு ரிசர்ச்சர் இருக்காங்கள, அவங்களோட வீடுன்னு இது சொல்லப்படுது. ஸோ அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதாவும் இந்த வீடை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சோன்னே யூனிவர்சிட்டி மலாயா இப்போ எங்கே போச்சாச்சு, கேளுக்கு போயிட்டோன்னா. ஸோ இந்த வீடு வந்து அப்படியே விடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமே யாருமே வந்து இந்த வீடை பார்த்துக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சில பல நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய கிரிமினல்லாம் கொலை பண்ணிவிட்டு அந்த டெட் பாடியை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சுற்றி இவ்வளோ காடு இருக்குல்ல, இங்கே தூக்கி போட்டு போயிடுறது. அப்புறம் பேரநார்மல் ஆக்டிவிட்டி நிறையா செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப அந்த பிளாக் மேஜிக்கு அதெல்லாம் இங்கே வந்து நடந்திருக்கு. அண்டு இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு இந்தோனேஷியன் உமன் சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துக்கிட்டதாகவும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆச்சு சூசைட் பண்ணியிருக்காங்களா, தூக்கு போட்டா. அதாவது என்ன கேட்டேன்னா, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு கொசு கடி உள்ள இடத்துல வந்து ஒரு வீடு இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோலேயே ஃபுல்லாக கொசு வந்து இங்கே இல்லைன்னு சொல்ல, இங்கே தான் குடியிருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருப்பேன். அந்த இடத்துல எப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம எப்படி இங்கே ஹியூமன் வந்து பாலாயில் ரிப்போர்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து இங்கே உள்ள போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொசு தான் போயிட்டு இன்னொரு கொசுட்ட ரிப்போர்ட் கொடுக்குது. ஏன்னா ஃபுல்லாக அவங்களோட ஜனம் தாங்க தங்கியிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை இங்கே தான். ஸோ உள்ளே போவோம், என்ன கதைன்னு பார்ப்போம். போங்க உள்ளுக்கு. இன்னொரு தியோரி இங்கே என்ன இருக்குன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான தியோரி. அதாவது என்னன்னா வந்து இந்த இடத்துல வந்து முன்ன இங்கே தங்கியிருந்த ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னென்னா குடும்பத்துக்காக வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாளையில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து தோண்டி போச்சுட்டு போயிட்டான். ஓகேவா? அப்போ வந்து அந்த அவன் வந்து எதுக்காக செஞ்சான், அவன் குடும்பத்துக்காக செஞ்சான். அவன் மகளை வந்து ஒருத்தன் தப்பா வீடியோ எடுத்தனால செஞ்சான். அது வந்து நான் எப்படி சொன்னேன், அவன் ஏன் சொந்தமா செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, அவன் சுயமா இருக்கிற அவனே தான். நாடே ஒரு கடை தப்பிட்டு போ. ஆனால் இதை பார்க்க ஆனால் ரெண்டாவது தியரி மாதிரி தானே இருக்குது. பாளைய போலீஸ் மாதிரி தெரியல, யாரோட வீடு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், யாரோட வீடு மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அது இது பண்ணியா இந்த அந்த டைமில் வந்து கொலை பண்ணிட்டு இங்கே நிறையா டெட் பாடி. இது அந்த கால் சீனா
பாலிசின்னு அந்த இந்த போலீஸ்காரர் வந்து என்னன்னா மூக்க நாயா தீட்டி வச்சு காத்துக்கிட்டு சுயமில்லுங்க பிடிக்கணும்னா கடைசி வரைக்கும் சுயமில்லுங்க மாட்டல. நீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எது திருஷ்யம் பாருங்க. ரெண்டு எவ்வளவு பெரிய ஸ்பைடர் சின்ன ஸ்பைடர் தான் நினைக்கிறேன். காட்டு வேற நம்மள சுத்தி எவ்வளவு கொசு சுத்தி இருக்கு. ஏய் கடிச்சா ஏடிஸ் கொசு. டேய் எப்ப டெங்கி காய்ச்சல் வந்து தொலைஞ்சிர போகுது அதோட. இத்தனை வருஷமா இந்த இடம் அப்படிதான் இருக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா பாடன்னு சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல. காட்டுக்குள்ள இருக்குல்ல. ஏன்னா அந்த இங்க உள்ள இந்த ஆக்சிஜன் இங்க உள்ள பசுமையானதுல வந்து வாடி செரா பண்ணிருக்கு போல இருக்கு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இங்க தானே கைஸ் எத்தனையோ பேரை கடத்தி இங்க வந்து பாளையம் இருந்திருக்கும். அந்த கணக்கு திருடன் எவ்வளவு சஸ்பெக்ட் பிடிச்சி வச்சிருப்பானுங்க. இல்ல அது அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து இது பாலாயின்னு சொல்றாங்க. ஆனா மீதி செட் ஆஃப் பீப்புள் வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஜப்பனீஸ் பீப்புள் இருக்காங்களே, ஓகே, அவங்க வந்து அந்த டைம்ல வந்து இங்கேருந்து பஹாங்க்கு மூவ் பண்ண போறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஹைவே இல்லை நம்மளுக்கு. பஹாங் போறதுக்கு இதுதான் ஒரே ரோடு. ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணதாகவும் இந்த இடத்த அவங்களோட இதாக பாய்ச்சதாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய டெட் பாடிஸ் தூக்கி போட்ட கதை, நிறைய சூசைட் பண்ண கதை, அப்புறம் வந்துட்டு அந்த ரிசர்ச்சரா அந்த தியோரி நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க இந்த இடத்த பார்த்தா கூட இது ஒரு பாலை போலீஸ் மாதிரி தெரியலையா? ஆமா, இது பாத்தீங்கன்னா இது ஒரு ரூம் ஒரு ரூம் மின்னுக்கு ஹால் மாதிரி பக்கத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கு. வாங்க பின்னாடி கொல்ல பக்கம் போவோம். பாருங்களேன், இது மின்னுக்கு வீடு, இதை தள்ளி இங்க பின்னாடி டாய்லெட் வச்சிருக்கிற மாதிரி. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, அது எனக்கு இன்னொரு இது இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து அவங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? யாட்டா இருந்திருக்குமா? இல்லடா, மேபி இது வந்து துத்தோப்பா இருந்து துத்தப்பில்லை ஏதோ அங்க சுவர் அதோட. ஆமா, அதோட முடிஞ்சு யார்டா இருந்திருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இது எந்த பாளைய போலீஸ்ல யார்டு வச்சிருக்காங்க? யாருடா? மேபி அதானே இந்த இடம் விட்டுருக்காங்க பாரு. இது வந்து மேபி மோட்டர் பார்க்கிங்கா ஏய், இது இருக்கும். ஸ்மோக்கிங் ஏரியாடா. ஓகேங்க. ஓஹோ, டக்குன்னு உள்ளுக்கு போட்டு bro, என்னடா அவனுக்கு கம்யூனிஸ்ட்காரன் வந்து இருக்கான். டக்குன்னு ஒரு சிகரெட்டை போட்டு அப்படி போட்டு சரி பார்த்துப்பாங்க. நான் பத்த வச்சுட்டு ஊதிட்டு உள்ளுக்கு போய் அடிச்சு செஞ்சிருப்பானுங்க. ஓஹோ, அங்கேயே அடிக்கலாமே. இந்த இடத்துல போக எங்க போனா என்ன? ஏய் காடு இல்ல, இந்த புகை போச்சுன்னா செடிக்கு பாதிப்பு வரும். இங்க செடி இல்லல. செடி ஓகே. பார்த்து இருக்கிற எல்லா கதையும் சொல்லியாச்சு guys. நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, இது பாளைய போலீஸா இல்ல அந்த ரிசர்ச்சரோட வீடான்னு. ஏன்னா உள்ளுக்கு வந்தது பிறகு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இது பிறகு பாளைய போலீஸ் தானா இல்ல இதை வச்சு கேம்ப் சைட் வாஸ் இதாடா गाइस, நாங்க ஸ்கூல் Salad மாதிரி படிக்கும்போது இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கும் गाइस. அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம். இப்போ தொங்கு வேணாம் உடச்சிக்கிட்டு விழுந்துதான். பிடிச்சோடனே உடஞ்சிடும். என்ன எல்லாம் மக்கி போயிருக்கு. இன்னொன்னு யோசிச்சா கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுது இந்த பில்டிங். ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றியா? எப்படி கட்டியிருப்பான்? பிரிட்டிஷ்கார பில்டிங், பிரிட்டிஷ் காலத்துல அதான் நீ தப்பு பண்ற. கட்டின. இது கட்டினது பிரிட்டிஷ்காரனே இல்ல. என்னையா இல்ல அஜய், ஒரு கொத்தனாரா? அப்படியே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்களா, அது மாதிரி உண்மையிலேயே இந்த இடத்த ஜப்பான்கார யூஸ் பண்ணியிருந்தானா அவன் கண்டிப்பா நிறைய தப்பான விஷயம் பண்ணியிருப்பான். ஆமா, ஏன்னா அந்த காலகட்டத்துல ஜப்பான்காரங்க மிகப்பெரிய கொடூரமான கொடுமையானவனுங்க. அதனால நான் கொஞ்சம் நிறைய சொல்லிடுவோம். ஆனா ரொம்ப இதா இருக்கு, இன்டிமேட்டா இருக்கு. நம்மளுக்கு கூட எந்த இடத்த மீட்சாக்கா அது கீழ் டெட் பாடி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியல. ஆமா, எப்படாச்சும் போச்சு வச்சு எலும்பு கூட வச்சுனே இருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கும்ல. ஏன்னா गाइस, ஏன்னா ஜப்பனீஸ் பாத்தீங்கன்னா அப்போ வந்து அவனுங்க தான் வந்து இதா இருந்தானுங்க. லட்சக்கணக்கான பேரை கொன்னு போச்சு இருந்திருக்கானுங்க. இல்ல, நான் சொல்றது அது இல்ல. ரேப் அவனுங்க தான் முன்ன இவனுங்க. எவனுங்க? காலஞ்சேயா. ஓ ஆமா, ஜப்பனீஸ் பூந்த ஊரும் நாடும். வீட்டுக்குள்ள குமரிகளும் கிழவிகளும் பாரு இல்லாம கருப்பார்கள். அவனுக்கு அந்த மாதிரி அதுவும் இல்லாம இடமும் பாருங்க காட்டுக்குள்ள அமைஞ்சிருச்சு. ஜப்பான்காரனுக்கு ரொம்ப வாஸ்தமா போச்சு. எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணலாம், எங்க வேணாலும் தூக்கி போடலாம். பட் இப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா ஜப்பனீஸ் டோட்டலா அவங்க சிஸ்டம் மாத்திட்டாங்க. அது நம்ம சொல்ல வேணாம், பீப் போட்டுருவோம். பாத்ரூம்கான எந்த தடையும் இல்லையா? ரூம்பா ரூம் விழிச்சுன்னா வரலாம். கமான், ரூம் விழிச்சுன்னோண்டாவா இருக்கும். இல்ல பாத்ரூம் இருக்கு, என்னமே இல்லையே. என்னவா இருக்கும்? குளிக்கிறதுக்கு மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அவ பாத்ரூம் எங்க? பாத்ரூம் தான் இங்கதான் இவ்வளவு பெருசுக்கு இருக்க. இல்ல இப்படி அப்பனா யாருக்குடா தெரியும்? ஒரு சொம்பு தூக்கிட்டு பின்னாடி தான் போயிருப்பீங்க. கொல்லப்புறமா பின்னாடி போயிருப்பாங்க. கொல்லப்புறமா போயிட்டு ஒண்ணு சொம்பு தானே அப்ப. அதுதான் பின்னாடி இடம் வச்சிருக்காங்கண்ணே. தெரியுதா? இப்போ இப்ப என்னன்னா இங்க இது வந்து டாய்லெட்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த டாய்லெட் பவுல் இல்ல. இல்லையா? அவதான் பின்னாடி கதவு வச்சிருக்காங்கல்ல, சொம்பு தூக்கிட்டு பின்னாடிக்கா போயிருக்கு. ஆமா, அந்த காலம் சொம்பு காட்டுக்குள்ள தான் போனாங்க. ஆமா, இடம் அவ்வளவு இருக்கா? போயிட்டு ஒரு தடவு ஒரு அலசி பாட இல்லடா, குசிய மூக்குள்ள சோ गाइस, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த கட்டமைப்புல உள்ளுக்கு பார்ப்போம்.
ஏன் கட்டமைப்புன்னு சொன்னா கட்ட இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால கட்டமைப்பு. என்ன guys இது பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன பொண்டு கட்டா. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் படம் பார்த்தோமா சொல்லுவாங்க, ரைட்டு போய் சொல்லுங்க, ரைட்டு சொல்லுங்க. அவங்க இங்க ஒரு இடத்துல நம்ம இது பண்ண கணக்கு. இது என்ன கேஸ் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கினா அதோட முடிஞ்சு. இது என்னது? ஆமா, யாராவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க தயவுசெய்து. இது ஜெயில்டா, லாக் அப்பெல்லாம் ஜெயிலு. இது என்னது, மயிலா? இது கம்பிடா. ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா சென்று வசிக்க தென்றல் அடிக்க முக்குத்தியும் என்னன்னு வெளுத்துறப்ப நானே யோசிச்சுக்கிட்டு. இப்போ என்னன்னு தெரியல, சமீபகாலமா நாங்க சூஸ் பண்ற லொக்கேஷன்னா ரொம்ப சிறியதாவே இருக்கியா, போனோன்னு முடிஞ்சிருது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பெரு லெவல்ல பில்டப் பண்றாங்க. இங்க போய் தான் இடையில யாருக்கும் பேய் பிடிச்சுன்னு சொன்னாங்க. இது இந்த அப்படியா? ஆமா, சொன்னது எனக்கு தெரிஞ்சவங்க. பட் நத்திங். இங்க வந்தா உங்களுக்கு மேபி கொசு கடி, அதனால சீக்கிரது மலேரியா மலேரியா எல்லா விதமான வைரஸ் காட்சியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க பாருங்க ஸ்மார்ட்டா கடை நீட் சட்டை போட்டு வந்துட்டாரு. எனக்கு கொசு கிடைக்காது. எரிச்சு போட்டிருக்காங்களே, இதாச்சும் மண்டை ஓட வச்சிருந்துச்சா நமக்கு தெரியுமா? அதெல்லாம் எந்த காலம்னா இப்பதான் கேம்பிங் சைட் ஆச்சு. கண்டிப்பா இங்க மண்டை ஓட அப்படியே தான்டா இருக்கும். மண்டை ஓடு மாசி. இங்கெல்லாம் கிரிமினல் இது நடக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பே இல்லைண்ணே. இப்ப முன்னாடி வேணா இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கும். இப்ப மூச்சுக்கு ஒரு தடவை மோட்டர் போயிட்டு வந்து. ஆமா, கழுத்துலாம் கொசு. गाइस யாருக்கு கீதா சமூல பண்ணனும்னு ஒரு ஐடியா இருக்கு, நிறைய போத்த இருக்கு. இவனே கீதா சமூல பண்ணத அந்த போத்தலாம் சேர்த்து வச்சிருக்காங்க, எரிச்சு போட்டு போய் வித்துருவாங்க போலடா. போத்தி எரிச்சு போட்டு இப்படி விப்ப அவனுங்க ஏச்ச பண்ணுவானுங்க. எரிச்சா உருகிராது. ஹாய் ஹாய் ஹாய். இது இந்த பச்சைச்செடி இது வந்து குரங்கு சாப்பிட்டு குரங்கு ரொம்ப நாளா வாழ்ற இலை இதான். பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி ஒண்ணுமே இல்லையா? ஒரு மாதிரி வாடடிக்கல, இலை வாடா, பச்சை இலை வாடா. அது என்னமோ சொல்லுவாங்க guys. இது வந்து பக்கத்துல ஏதோ வாட்டர் ஃபால் இருக்குன்னு நினைக்கிறேன், தண்ணி சத்தம் கேக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஜப்பனீஸ் அப்ப காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி பத்தாம போயிடும், வாட்டர் ஃபால்ல போய் 2 அலசி அடிச்சுட்டு தம்பா. ஓ மை காட், ஒரு ஒத்தரி பார்த்த மாதிரி போகுது. வாய்ப்பே இல்லைன்னு இது பாளைய போலீஸா இருக்கா? இல்ல நம்ம தான் பாலாய் போலீஸ் நினைச்சுக்கிட்டு இதுல வந்து செஞ்சுக்கிட்டு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஜன்னல்லாம் நீல கலரா இருக்கும், பாளைய போலீஸ்னு இவங்களே கதை கட்டி விட்டானுங்களா தெரியலையே. இல்ல ஆனா வந்து இதுல வேஸ்ல லொகேஷன் எல்லாமே வந்து பாலாய் போலீஸ் இல்லாம தான் இது வந்து மார்க் பண்ணி. அதான் யாரு பதிவு பண்றாங்களோ அதுதான் நான் ஃபாலோ பண்ண முடியும், யாரு பின் பண்றாங்களோ அதுதானே. ஏன்னா இதுக்கு வந்து ஆஃபிஷியல் ரெக்கார்ட் எதுவுமே இல்லையே. ஆமா, ஏன்னா சாட்டு அடிச்சதுனால சாட்டு உறிஞ்சிருக்கும் அத்தனை வருஷத்துல. கொசு ஓவரா கடிச்சிக்கிட்டு இருக்கே. கொசு கடிச்சா கொசு கடிக்குது, கடி 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 கொசு கடி கடிக்குது என்ன அடிக்கடி. இங்க எங்க போறீங்க? கையில என்ன என்ன ஏதோ பூச்சி, இங்க பாரு நடக்க பாரு கட்டி போட்டு. கையில ஏதோ பெரிய பூச்சா வந்து உட்காந்துச்சு. ஹாய் 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 ஹாய். உட்காந்துட்டு இருக்கா? ஆமா, நான் எங்க எங்க போறேன்னா ஓ பாதை இருக்கு. என்னடா இது இருக்கான்னு பாக்க. गाइस இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? இங்க ஒண்ணுமே இல்ல. அது இல்ல, இந்த காட்டுக்குள்ள பிளாக் பெந்தர் இருக்கான், அரிமாவை கும்பாங்க. என்ன சொன்ன? சிறுத்தை, என்னது கருஞ்சிறுத்தை. கருஞ்சிறுத்தை வேற இருக்கான். அதான் நிறைய வீடியோலாம் வந்திருக்கு, கருஞ்சிறுத்தை ரோட்ல வந்து அடிபட்டு கிடக்குற மாதிரி. ஓகே, பாதை இல்ல. இதுக்கப்புறம் வந்திருக்கு இங்கிட்டு. இல்ல அங்க இங்க இருந்து பாத்துட்டு ஒண்ணு பெரிய கொசு ஒண்ணு இருக்கு, நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. அப்பா பெருசா ஒருத்த வரானே. இந்த இடத்துல எப்படி நான் வந்து குளிக்கிறானுங்க வாட்டர் ஃபால் இருக்குன்ட்டுன்னு. என்ன நினைச்சீங்கன்னா, இப்ப நாங்க வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா தேத்தி வச்சிருக்கோம். இவங்கிட்ட நல்ல ரத்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு இப்ப என்கிட்ட குடிச்சா நிறைய ரத்தம் குடிக்கலாம், ஸ்டாக் நிறைய இருக்கு. வாங்க அந்த சைடு போய் பாப்போம். எந்த சைட்டு போனாலும் அதே மாதிரி தான் இருக்க. ஏன்னா பாளைய போலீஸ் இவ்வளவு சின்னோண்டா இருக்க வாய்ப்பு இல்லை guys. செக் போஸ்ட் அதுவா தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது ஆக்சுவலா பஹாங் பார்டர். ஓகேவா? ஓகே. அப்ப இந்தியில எப்படி நம்ம இருந்திருக்கோம், ஸ்லாங் ஒரு நாடு, பஹாங்கு ஒரு நாடு. அந்த நாடு எவன் அப்படி அந்தந்த ஸ்டேட் எவன் பிடிக்கா அது ஒரு நாடாவே ஆக்கிடுவானுங்கடா. அப்போ அந்த ஸ்டேட்டில் வேற ஒருத்தரப்ப இந்த ஸ்டேட்டில் வேற கம்யூனிட்டி, அந்த ஸ்டேட்டில் வேற ஒருத்தர் பிடிச்சிருப்பாங்க. அங்கே ஊழல் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பார்டருக்கு வந்து செக் போஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆமா, இப்போ பெய்ஜிங் வால் பாரு,
அது வந்து நாட்டுக்குள்ளேயே தான் கட்டியிருப்பானுங்க. அது மங்கோலியா பார்டர்ல இருக்குது. அந்த நாட்டுக்குள்ள அப்படி இருக்கும். இந்த நாட்டுக்குள்ளேயே 2 மக்களா பிரிஞ்சு இருக்கும்போது இவன் என் நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, அவன் நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது இருக்கணும். அந்த மாதிரி இது வந்து செக் போஸ்ட் வந்து கட்டி எடுத்துருப்பாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கா அப்படின்னு இருக்குன்னு ஏன் கருத்து. ஏய் விடுதலை படம் மாதிரிடா. சூரிய காலில் வேலையில் ஜீப் எடுத்துட்டு சார் இட்லி கொடுக்க வரான் தான் வேலை. அந்த மாதிரி இட்லி கொடுக்க வந்துட்டு இருப்பான் தானே ஒருத்தன் எவனோ ஒருத்தன். காட்டு என்ன காய்ச்சி பிடிக்கல காய்ச்சி இந்த மாதிரி. இங்க பேர் எங்க இருந்து நடந்து வந்தோம் நம்ம? காய்ஸ் பாத்தீங்க தானே புலி பாருங்க, புலி புலி காய்ஸ், புலி அது ஒரு அட்டை. ஆனா வால்லாம் நீட்டா இருக்கு. இது எதிரிக்கு கொடுக்குற கருப்பு கரும்புள்ளி. புலி, இன்னொன்னு கரும்புள்ளி. இல்ல அங்க இருந்தா நடந்து வந்தோம். இவ்வளவு பெருசுக்கு வருது 2 நாய். பெரிதா காய் சொட்ட போடு. அது நார்மல் நாய் தான். எப்படி ஓடிச்சு பத்தியா, கேர் அடிச்சு பத்தியா. கல்ல தூக்கி நாய் ஓடலனாக்கா அது காட்டு நாய். நம்ம பக்கம் ஓடி வந்தா வீட்டு நாய். இல்ல அது உள்ளுக்கு ஆள் வளர்க்குது நாய். அப்ப ஆமா. உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவன அவன் தான். உள்ள எவனோ நாய் வச்சு ஏதோ பண்றேன்னு சொன்னது அவன் தான். அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே நபர், கம்ப்ளைண்ட் பிடிச்சு படிக்கிறது ஒரே. உள்ளுக்கு போனோம் வெளியே வந்தோம். வெளியே வந்தா உள்ள போயிட்டு பண்றான் ஒரு வேலை. அவன் மாத்தி கை மாத்திட்டு வராங்க போயிட்டு உள்ளுக்கு. அப்படியே கை மாத்தி வச்சுட்டா போற வழியில நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட பேசிட்டே இருப்போம். அப்படியே ஆக்டிவா போய்கிட்டே இருந்து அப்படியே உழுவுறன்னு வச்சுக்கோங்க. சோம்பி மாரி தெரிஞ்சுக்க வேண்டியதான். பெருசா கடிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. கை பாருங்க. தெரியுதா? 2 கொசு கடிச்சு வச்சிருக்கு. ஜோக்கா என் ரத்தத்தை குடிச்சிருவேன். ஒரு ரத்தத்தை குடிப்பேன். அடியே அறுத்தது. என்னடா கருப்பு வேலை கொசா? ஓகே. அது முதல்ல காய்ஸ் முதல்ல எங்க பக்கத்துல வந்துட்டு மோப பிடிக்குது. கம் 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 கம். அப்புறம் தான் உரியுது. அதே பரிமளம். நீங்க சொல்லுங்க. கஷ்டப்பட்டு வீட்டுல அப்பா அம்மா கிட்ட இது பண்ணி நம்மள வளர்த்து சாப்பாடு கொடுத்து உடம்பு தேர்த்து வைப்பாங்க. இது வந்து ஓசியில கடிச்சு போவோம். அவ்வளவு தூரம் வெளியே வந்து கையில் ஒரு கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கு. போ வெட்டி விடுங்க. கொசு கட்டிக்கும் போது கத்திரிக்கோல்ல மூக்கு விட்டுறோம். அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி வெட்டி விடணும். இல்லாடி காய்ஸ் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு குச்சியில புடிச்சிட்டு அப்படியே நெருப்புல காட்டணும். அதுவும் பிபிக்கு தானே. வேற எப்படிலாம் கொசு கொலை பண்ணலாம்? கொசுல போயிடும். கலக்க பிடிச்சிட்டு ஒரு காலை புடுங்கணும். அது கால் எங்க இருக்குன்னு பறக்கும் போதே தான் காலு தெரியுது. ஒரு காலா வெள்ளை முடி புடுங்குமா பின்னு, அதை வச்சு ஒரு காலா புடுங்கணும். கொடுமை பண்ணி சாவடிக்கணும். டக்குனு உயிர் போக கூடாது. அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு விடணும். அதை வீடியோ பார்த்து மத்த மொஸ்கிட்டோ எல்லாம் பயப்படும். இல்ல இன்னொரு 100 மொஸ்கிட்டோவோ ஒரு டப்பால அடைச்சி வச்சுட்டு ஒரு கொசுவை கொடுமை பண்ற வீடியோவோ அந்த கொசுகளுக்கு எல்லாம் போட்டு காட்டணும். ஒருத்த கொசு கொல்றான்டான்னு எங்களை சைக்கோன்னு சொன்னா கூட எங்களுக்கு we don't care but we will definitely will kill them.